இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் சாப்டர் 10 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 9 வரைக்கும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு சாப்டர் 10. இதில் என்னென்னா எஸ்டி லூப், எஸ்டிஆர் லூப். லூப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். இப்படி ஓவல் மாதிரி இருக்கும். இப்படி சர்க்கிள் போட்டோன்னா அதை சர்க்கிள்னு சொல்கிறோம். அதுவே பெருசாக போட்டால் எஸ்எஸ் சர்க்கிள்னு சொல்கிறோம். அது எஸ் சர்க்கிள்னு சொல்கிறோம். ஆனால் இப்படி ஓவல் மாதிரி போட்டால் அது பேர் லூப்பு. ஓகேங்களா? இந்த எஸ்டி லூப்பை 3 பிளேசஸ்லையுமே யூஸ் பண்ணலாம். 3 பிளேசஸ்னால் என்ன? ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஆனால் எஸ்டிஆர் லூப்பை ஒன்லி யூஸிங் 2 பிளேசஸ், செகண்ட் பிளேஸ் அண்டு தேர்ட் பிளேஸுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட் பிளேஸுக்கு எஸ்டிஆர் லூப் யூஸ் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு செகண்ட் பேப்பரில் என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, எஸ்டிஆர் லூப் இஸ் நாட் எம்ப்ளாய்டு, கிவ் சம் டு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, the STR loop is not employed in first place. They are only using second place and third place அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சொல்லிவிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் 2 வேர்டு கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ட்ராங் சொல்லலாம். ஓகேங்களா? எஸ்டிஆருக்கு இங்கே போய்ட்டு நம்ம எஸ்டிஆர் சர்க்கிள் யூஸ் பண்ண மாட்டோம். எஸ்டிஆர் இங்குன்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே எஸ்டிஆர் லூப் யூஸ் பண்ண மாட்டோம். எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணி தான் டி யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே எஸ்டிஆர் லூப் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுனால நாட் எம்ப்ளாய்டு. ஓகேங்களா? இதே மாதிரி 2 எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம எதுக்கே இவ்வளோ டீப்பாக படிக்கிறோன்னா, உங்களுக்கு ஜூனியருக்கே செகண்ட் பேப்பர் இருக்கிறதுனால தான் இந்த ரூலெல்லாம் கொஞ்சம் டீப்பாக நடத்துகிறோம். இல்லைனா கொஞ்சம் பேசிக்காக நீங்கள் எஸ்டி லூப், எஸ்டிஆர் லூப்பு 2 பிளேஸில் யூஸ் ஆகும், இது 3 பிளேஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆனால் இப்போ நீங்கள் அந்த ரூல் மாதிரி படிக்கணும், அதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? half the length of the stroke which it is called attached. ஓகே, இப்போ வந்து சீம், எஸ் சர்க்கிள், எம். ஓகேங்களா? நம்மளோட ஸ்ட்ரோக்கில் ஹாஃப் எஸ்டி லூப்பாக யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரீம்னு வச்சுக்கோங்க. எஸ்டி லூப், எம். இப்படி ஒரு எம் இருக்குது. இதோட ஹாஃபை எஸ்டி லூப் யூஸ் பண்ணுறோம். அதுதான் இந்த ரூல் சொல்லுது. half the length of the stroke to which it is attached. அந்த ஸ்ட்ரோக்கோட ஹாஃப் லென்த்தை நம்ம வந்து அட்டாச் பண்ணுறோம், எஸ்டி லூப்பை அட்டாச் பண்ணுறோம். ஓகேங்களா? சோன், SWN, சோன். ஸ்டோன், எஸ்டி லூப், என், ஸ்டோன். இந்த எஸ்டி லூப்பும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் போட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி ஓவல் மாதிரி கொண்டு வந்து அப்படியே ஜாயின் பண்ணி எண்ணு போடணும். ஸ்டோன். போக போக ஈஸியாகிடும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா. சேக், SAKE, சேக். STAKE, ஸ்டேக். இந்த எஸ் சர்க்கிளுக்கும் எஸ்டி லூப்புக்கும் எப்பயுமே டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி போட்டுக்கணும். மிஸ், எஸ் சர்க்கிள், மிஸ். எஸ்டி லூப்பு, மிஸ்ட். ஓகேங்களா? இது வரைக்கும் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் யூஸ் பண்ணோம். இப்போ எஸ்டி லூப்பை தேர்ட் பிளேஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். மிஸ்ட். லேஸ். ஓகேங்களா? எஸ்டி லூப்பையே இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணலாம். SED, CED ஆர் SEDக்கு யூஸ் பண்ணலாம் எஸ்டி லூப்பையே. லேஸ்டு, ஒன்லி ஃபைனல் பிளேஸ். லேஸ்டு. பாஸ், PS, பாஸ். PST, பாஸ்ட். PST, பாஸ்ட். ஓகேங்களா? ஃபைனலாக வவல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிச்சாங்க. ஃபைனலாக ஒரு வவல் வைக்கிற மாதிரி முடிஞ்சிச்சுன்னா அந்த வேர்டில் நம்ம எஸ்டி லூப் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணணும். இது ரூல். பெஸ்ட். முக்கால்வாசி 95% உங்களுக்கு ஃபைனலாக வவல் ஃபாலோ பண்ணிச்சுன்னா எப்போவுமே அந்த லூப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. ஃபுல் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க்ஸ். எது நாட் எம்ப்ளாய்டுன்னு கேட்டாலுமே ஃபைனலாக வவல் ஃபாலோ பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல நாட் எம்ப்ளாய்டு அப்படின்னு நீங்கள் போட்டு ஃபுல் ஸ்ட்ரோக்கே 2 எக்ஸாம்பிள் காட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. பெஸ்ட்டோ, பெஸ்ட்டோ, பெஸ்ட்டோ. ஓகேங்களா? இங்கே எஸ்டி லூப் இருக்குது. ஆனால் எஸ்டி லூப் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு வவலோட முடியுது. அதனால் ஃபுல் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுறோம். ரஸ்ட்டு, RUST, ரஸ்ட்டு. ரஸ்டி, ரஸ்டி, ரஸ்டி. ஹானஸ்ட், ஹானஸ்ட், ஹானஸ்ட். எஸ்டி லூப் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஹானஸ்டி ஃபைனலாக வவல் ஃபாலோ பண்ணுது. அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, ஃபுல் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணணும். இது ரூல். ஓகேங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 10ல் ஹாஃப் தான் பார்த்துருக்கோம். பாக்கி ஹாஃபை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே உங்களுக்கு இங்கிலீஷ் பிகினர் கிளாஸ் மார்னிங்கில் வரும். ஈவினிங்கில் வந்து செகண்ட் பேப்பர் கிளாஸ் வரும். ஓகேங்களா? அப்படியே ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான். டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே அந்த டேயில் வந்து உங்களுக்கு தமிழ் பிகினர்ஸ் கிளாஸ் மார்னிங்கில் வரும்.
ஈவினிங்கில் வந்து செகண்ட் பேப்பர் கிளாஸ் வரும். இதுக்கப்புறம் ரெகுலராக கரெக்டாக இந்த டைமிங்கில் இந்த டேட்டில் இருக்கும். ஸோ ஓகே, ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.